நாளைய தினம் நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த பயணத்தில் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா, அதை பற்றி நாளை தினம் நான் விமானத்தில் ஏறி புறப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக பத்திரிகையாளரை சந்தித்து அந்த விவரங்களை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவில் ஒரு முக்கியமான நிகழ்வை அறிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு தலைநிமிர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் தந்தை பெரியாரை பற்றி எழுதின பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள், தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனகுவையில் சிறுத்தை எழும்னு எழுதினார். பகுத்தறிப்போர் தந்தை பெரியாரின் சிந்தனையை உலகத்துடன் காட்சியை நாம் இந்த பயணத்தில் பார்க்க போறோம். உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது தான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்துக்கானது என்று அனைவருக்கும் பொதுவானது. அவர் வலியுறுத்தின சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்றத்தாழ்வு, தன்னம்பிக்கை, அனைவரும் சமம் ஆகிய கருத்துக்களுக்கு எல்லைகள் கிடையாது. இவை உலக மக்கள் அனைவரும் பொதுவான வகையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவு மேதை உலகளவில் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதுக்கு முன்னாடி இளங்கோ இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நடத்தி வச்சுட்டு தான் அந்த பயணத்தை நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்டி, இந்த நேரத்தில் நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று என்னோட அன்பான வேண்டுகோளை வைத்து, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.